ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நான் ஃப்ரைடே பூஜைக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என் பூஜை நான் எப்படி செய்வேன்றதை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஏலக்காய் எடுத்துக்கிட்டு உரித்து விளக்கில் போட்டுடணும். ஃபஸ்ட்டு அப்புறமா இந்த கல்கண்டு இருக்குது பார்த்தீங்களா, டைமண்ட் கல்கண்டு, அதை ஒவ்வொன்றா போட்டுக்கணும். போட்டுட்டோமா, அடுத்தது பச்சை கற்பூரத்தை நுணுக்கி இதில் கொஞ்சம் நம்ம எந்தெந்த விளக்கு வைக்கணுமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு, நம்ம பச்சை பாத்திரம் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறமா இப்போ நான் திரி போட போகிறேன். நான் அந்த இது நம்ம பெரும்பாலும் பஞ்சு திரி தான் போடணும், நூல் திரி போடக்கூடாது. நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பஞ்சு திரியை விட்டுட்டு இப்போல்லாம் நூல் திரியை வாங்கி வாங்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, பஞ்சு திரி வாங்கி போடுங்க, சரியா? எல்லா திரிக்கும் நம்ம வெட்டி வேர் போடணுன்றது இல்லை. நம்ம காமாட்சி அம்மா விளக்கு அதில் போட்டால் போதும், இதிலெல்லாம் போடணுன்றது இல்லை. ஒரு நிமிஷம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெய் பாட்டில் வாங்கி 2 மாதம் ஆயிடுச்சு, தீர்ந்துச்சு இன்னையோட. அன்னைக்கு டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்தது, அது அப்படியே பிரிக்காமல் அப்படியே இருக்குது. நெய் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கண்டிப்பாக ஒரு 2 விளக்குக்காவது நெய் ஊற்றி வைங்க, ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த வெட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம காமாட்சி அம்மா விளக்கு மட்டும் போட்டால் போதும். பாருங்கள், இப்படி 2 திரி இருக்கா, இதில் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு விளக்கில் போட்டுருங்க. இப்பயும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு செட் ஆனால் இதை நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு செட் ஆகலைன்னா விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி திரிச்சுக்கிட்டு விளக்கில் போட்டுருங்க. நம்ம எல்லாம் விளக்கி செய்யறதை விட காலையில் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி பூஜை பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு ப்ராசஸாக போகும் இல்லையா? எல்லாத்துக்குமே அது அப்படி தானே. பாருங்கள், அது நானே எப்பயுமே நான் மல்லிகைப்பூ சீசன் வந்துட்டால் நானே வாங்கி கட்டி தான் நான் சாமிக்கு போடுவேன். அம்மா படத்துக்கு, மாமியார் மாமனார் படத்துக்கு மட்டும் கடையில் வாங்கிக்குவேன் கட்டின பூ. இது 80 ரூபா ப்ரைஸ், 200 கிராம் இந்த பூ மல்லிகைப்பூ. முடிஞ்ச அளவுக்கு நம்ம மல்லிகைப்பூ போட்டோம்னா ரொம்ப விசேஷம் சாமிக்கு, அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை போடுங்க. வெயிட் பண்ணுங்க, பூ போட்டுடலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தசாங்க பொடி. இது பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நம்ம பொருத்தி வச்சோம்னா சாமி ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. இன்னும் நான் எதுவும் சமைக்கலை ஃப்ரெண்ட்ஸ், பூஜை முடிச்சுட்டு தான் நான் சமைக்கணும். இன்னைக்கு தம்பி காலேஜுக்கு போகல, அவர் லீவ் போட்டுட்டாரு. சரி, 3-4 நாளாக விளக்கும் வைக்கல இல்லையா, நம்ம இன்றைக்கி வைக்கும் போது கொஞ்சம் கரெக்டாக செஞ்சால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். இதை முடிச்சுட்டு சமையல் செய்யலான்ட்டு பேசாமல் இருக்கேன். பாருங்கள், ஜவ்வாது பொடி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க விளக்கில். இந்த பஞ்ச பாத்திரத்துலையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. எதுக்கு நம்ம இதெல்லாம் செய்கிறோம்னா, சாமி ரூம் நம்மளுக்கு நல்ல மனமாக வாசனையாக அந்த
மாதிரி இருந்தால் தான் ஒரு நல்ல வைப்ரேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. என்னடா இவங்க அதை இதையும் சொல்கிறாங்களேன்னு யோசிக்காதீங்க. இதுதான் ரீசன், வேறு ஒன்றும் கிடையாது. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், பழக்க வச்சுருவேன். மெயினாக என்னென்னா, இதெல்லாம் நம்ம செய்யறதுனால நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ஆத்ம திருப்தி கிடைக்கும். நம்ம இதெல்லாம் நம்ம திருப்தியாக நம்ம சாமிக்கு வச்சு நம்ம கும்பிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி இருந்தால் தான் நம்ம சாமி கும்பிட்றதுக்கே உண்டான பலன் கிடைக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறது. நீங்களும் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். இருங்க, நான் தீபாவளி காட்டிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, இந்த மாதிரி 4 நாள்லேயும் நம்ம வந்து வாசலில் இந்த மாதிரி வைக்கணும். இது வச்சாக்கா நம்மளுக்கு வந்து அது எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு கெட்ட வைப்ரேஷனை நம்மளுக்கு உள்ளே வராமல் தடுக்கும். அதுக்காக தான் இது வைக்கிறது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பற்ற வச்சுட்டப்பறம் உடனே பற்றிக்கும். நம்ம வந்து அது ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னாலும் நினைக்காதீங்க. இது பண்ணிட்டு அப்படியே விட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி வரும். நல்லா வாசனையாக இருக்கும். அப்படி செய்யுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பூஜை முடிஞ்சிடுச்சு. நான் பாருங்கள், பிரசாதத்துக்கு எப்பயும் வைக்கிற மாதிரி தான் நான் வச்சுருக்கிறேன். வாழைப்பழம் வச்சுருக்கேன். எப்பயுமே வந்து வெறும் வாழைப்பழம் வைக்கக்கூடாது. வெத்தலை பாக்கு அதில் வந்து 10 ரூபாயே வச்சு 11 ரூபா வைக்கணும். என்கிட்ட 10 ரூபா இல்லை, அதனால் 20 ரூபா வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த ஏலக்காய் மாலை வந்து நம்ம வாரம் வாரம் மாற்றணுன்னா மாற்றலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். சரியா? என்னோடய பூஜை முறை இது தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி செய்வீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல வந்து நம்மளுக்கு எல்லாம் கொடுக்குற ஒரு கடவுள், அவருக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவருக்கு நம்ம நிதானமாக நம்ம பூஜையை செஞ்சு நம்ம பிரார்த்தனையை வைக்கணும். அவசரமாக ஓடுறது, அதை பண்ணுறது, இதை வைக்காமல் போகிறது, அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து நிதானமாக திருப்தியாக செஞ்சு கும்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கும் மன திருப்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னோடய வெள்ளிக்கிழமை பூஜை முடிஞ்சு. நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.